Hey all, welcome to our channel Love to Live. இன்னைக்கு லஞ்சுக்கு நான் ஒரு பன்னீர் செமி கிரேவி பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு 4 வெங்காயம் மீடியம் சைஸு, 2 டொமேட்டோ வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய கேப்சிகம் இருக்குது, கொஞ்சமாக கேஷ்யூஸ், ஜிஞ்சர் வச்சுருக்கேன், கார்லிக் வச்சுருக்கேன், நெக்ஸ்ட்டு சீரகம், மிளகு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் எதுவும் விட வேணாம், ப்ளைனாகவே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் தான் நமக்கு ரெசிபிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே ஜாரில் நம்ம எடுத்துருக்க 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வச்சுருந்த ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பூண்டு எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஷ்யூஸ் வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க பன்னீரை வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக க்யூப்ஸ் ஆட்டம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே ஃப்ரை பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கரம் மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா கொஞ்சம் கம்பைன் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தா டொமேட்டோ பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கம்பைன் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் ரைஸ்க்காக. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டுட்டு ரொம்ப கிளற வேண்டாம், உடஞ்சிரும். ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது இது எல்லாத்தையும் ஜென்டிலாக ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப யம்மியான ஈஸியான ஒரு பன்னீர் கறி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.